வெல்கம் டு NY கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் வந்து கொள்ளு சாதம் குக்கரில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு சூடான பிறகு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் ஒரு 3, பூண்டு வந்து ஒரு 8 திரி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கின்ற பிறகு வெங்காயம் 1 கப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அது கூடவே வந்து தக்காளி வந்து 1 கப்பு சேர்த்துடுங்க. சேர்த்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வந்த பிறகு இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிற கொள்ளை சேர்த்து அதையும் கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளவுக்கு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பாசுமதி அரிசி சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி இல்லை பச்சை அரிசி சேர்த்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதித்த பிறகு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வரணும். இது வேகட்டும். இப்போ அரிசி வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக உதிரியாக சுவையான கொள்ளு சாதம் ரெடி. Please subscribe my